விஜய் அவர்கள் மேல வைக்கப்படுற பெரிய விமர்சனம் இஸ்லாமிய மத்தியில் என்னன்னா துப்பாக்கி படமா இருக்கட்டும், இந்த மாதிரியான திரைப்படங்கள்ல வந்து இஸ்லாமியர்களை தீவிரவாதியா காட்டினதா இருக்கட்டும், ஈவன் பீஸ்ட் படமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இஸ்லாமியர்கள் மறந்துட்டு விஜய்க்கு அவருக்கு ஆதரவு தெரிவிப்பாங்களா? இதெல்லாம் மறந்துட்டு கமலஹாசனுக்கு விஸ்வரூபத்துக்கு பின்னால் ஆதரவு கொடுத்தாங்களே சார். இல்ல விஜய் மாற்றுன்னு சொல்லிட்டு தானே வராரு. அப்ப கமலஹாசன் பண்ணதை நானும் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பாலிடிக்ஸ் இல்லையா? அவருக்கு ஆதரவு கொடுத்துட்டு திமுகவினுடைய கூட்டணியில் அவரை சேர்த்து வச்சிருக்கிறாங்களே. இதை விட இன்னும் பீஸ்ட் படத்தை விடவும் துப்பாக்கியை விடவும் இன்னும் பிரபலமாக பேசப்பட்டது இல்லையா கமலஹாசனுடைய அந்த நிகழ்வு. அதே மாதிரி அமரன் சமீபத்தில் வந்துச்சே, அதுக்கு தமிழக முதல்வரே என்ன செஞ்சாரு, போய் ப்ரொமோஷன் கொடுத்தாங்களா? அதுவும் முஸ்லிம்களை தீவிரவாதியாக தானே காட்டுச்சு. அதான் சார், இவர்கள் எல்லாருக்கும் மாற்றுன்னு சொல்லிட்டு தானே இப்போ விஜய் அவர்கள் வர. அதுக்கு இல்ல அந்த கலைத்துறை அதில் காட்டப்படுவதோ அதில் செய்யப்படுவதோ மக்கள் வந்து அதையே பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க, அதை விட்டுருவாங்க. பிறகு அவர் களத்தில் வந்ததற்கு பிறகு எப்படி செயல்படுகிறார் அப்படிங்கிறது. அந்த படத்துல நடிச்சதும் சரி அல்லது அந்த கேரக்டர் அதுல சொல்ல வசனமும் சரி, இது எல்லாத்துக்கும் வந்து விஜய் அவர்கள் எங்கேயாவது கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காரா இது வரைக்கும்? யாரு தான் நடந்ததுக்கு கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்காங்க? எந்த நடிகர் கொடுத்துருக்காங்க? அவங்களுடைய தொழிலை பார்த்துட்டு போயிடுறாங்க அவங்க பாட்டுக்கு. ஆனால் அதையே திரும்பி திரும்பி பேசிக்கிட்டு இருந்தா நீ எத்தனை வருஷ காலம் இதையே நம்ம பேசிக்கிட்டு இருக்க போறோம். அவர் அதுக்கு பிறகு ஒரு அரசியல் களத்துக்கு வந்துட்டார். களத்துக்கு வந்ததற்கு பிறகு எம்ஜிஆர் தான் இப்படி பேசினாங்க, இவர் நடிகைகளோடு கட்டி புரண்டு படுத்துக் கொண்டிருக்கின்றார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த விமர்சனத்துக்கு கூட போவேன் சார். நான் குறைந்தபட்சம் அதை நான் பொதுவான விமர்சனமாக சொல்றேன் சார். இஸ்லாமியர்களை தீவிரவாதியா காட்டுற மாதிரியான ஒரு படத்துல நடிச்சிருக்காரு, ஒரு காட்சி வருது அப்படிங்கும்போது இது வரைக்கும் விஜய் அவர்கள் எந்த கிளாரிபிகேஷனும் கொடுக்கல இல்லையா அது சம்பந்தமா? இதுதான் நானும் சொல்றேன். பொதுமக்களுக்கு மத்தியில நடிகையோடு சேர்ந்து இருப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல மனிதர்களுக்கு மத்தியில நல்ல செயலா பார்க்க மாட்டாங்களே. ஆனா மக்கள் எல்லாரும் ஏத்தாங்களே. ஆனா இது ஒரு மதம் சார்ந்த விஷயம் தானே. இஸ்லாமியர்களுக்கு மதம்ன்றதும் ஒரு பெரிய விஷயம் தான். ஆமா, அந்த விஷயம் புண்படும் தெரிஞ்சும் வந்து விஜய்க்கு வாக்களிப்பாங்க. அதுதான் நான் கமலஹாசன் அவர்கள்ட்டையும் கேட்கிறேன், அவர்கள் சார்ந்து அவர்கள் செயல்பட்ட விதத்தையும் கேட்கிறேன். அமரன் சார்ந்து இப்ப இருக்கக்கூடிய பட தயாரிப்பாளர்கள் எடுத்தாங்களே, அவங்க இப்ப ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்களே, அதையும் நான் வைக்கிறேன். அது பார்க்கல, அப்ப மக்கள் அதை பார்க்கல, அதை தாண்டிடுறாங்க. அது ஒரு கட்டத்தில் இதை திரும்பி திரும்பி நம்ம சொல்லி வெறுப்பேத்தினாலே தவிர மக்கள் அதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. வந்து நமக்கு நல்லது செய்யறாரா, ரைட்.